அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் 3 அரசியல் கட்சியை சார்ந்த நபர்கள், 3 கட்சி சாராத நபர்கள் இருக்கும். இதில் இதுவரைக்கும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் நம்மளுடைய சகோதரர் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள். வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக வர்றதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கார்த்திக். அதே மாதிரி சகோதரர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களும் இனிய நண்பர் சூர்யா அவர்களும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவர்களும் சட்டமன்றத்தில் அவர்களுடைய காலை பதிக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. அதோட பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் உங்களுக்கும். முதல்ல அவர் எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெஷ் கார்டு போட்டார். இதை பாருங்க, நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம இந்த தேர்தல் அரியணை யாருக்கு 2026 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் 4 கட்சிகள் இன்றைக்கி பிரதானமாக தேர்தல் களத்தில் நிற்கிது. அதில் 2 கட்சிகள் ஆண்ட கட்சிகள், 1 ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கட்சி, மீதி இருக்கக்கூடிய 2 கட்சி நாங்கள் மாற்றத்துக்காக வரக்கூடிய கட்சிங்கிறத பார்க்குறோம். இதில் மாற்றத்துக்காக வரக்கூடிய கட்சின்னு சொல்கிறது 2 கட்சி இருக்காங்க இப்போது. ஒன்று நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய தலைமையிலையும், இன்னொன்று விஜய் அவர்களுடைய தலைமையிலான தாவேகா. நம்ம மாற்றுக் கட்சிக்கு எப்பயுமே எனக்கு பெரிய ஈடுபாடு உண்டு. வரணும், நிறையா கட்சிகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பல இடங்களில் விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை பெரிய அளவுக்கு ஆதரித்து பேசியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் இப்போ கரூர் இன்சிடெண்ட்டை கூட பேசினாங்க. கரூர் இன்சிடெண்ட் நடந்து முடிஞ்ச அடுத்த நாள் முதல் இன்டர்வியூ அந்த கரூர் இன்சிடெண்ட்டில் விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை நான் பேசினேன். அன்றைக்கி சாயந்தரமே டிவி விவாதத்துலேயும் பேசினேன். இன்றைக்கி வரைக்கும் அதில் விஜய்க்கு உண்டான அவங்களுடைய தரப்பில் உண்டான நியாயம் என்னங்கிறத இன்றைக்கி கேட்டாலும் நான் பேசுவேன். ஆனால் ஒரு அரசியல் மாற்று அப்படின்னு அவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சமீபத்தில் அவங்களுடைய நடவடிக்கை ஒரு மாற்றுங்கிறத விட ஒரு ஏமாற்றாக போயிருச்சுங்கிறது என்ன மாதிரி ஆட்களினுடைய ஒரு பார்வையாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி பேசின ஜெகதீஷன் ஆகட்டும் இல்லை ஆரோக்கிய சதீஷ் 2 பேருமே சொன்னாங்க அவங்களுடைய பர்சனல் இஷ்யூஸை பற்றி பேசினாங்க. பட் இந்த இடத்துல அவர் விஜய் அவர்களே என்டார்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி, ஆமாம் நான் அப்படித்தான் அப்படின்னு கூட்டிகிட்டு வரும்போது அது அந்த கட்சியை சார்ந்த நபர்கள், அந்த கட்சியின் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகளையும் நெருடல்களையும் ஒரு மனச்சோர்வையும் உருவாக்கிருச்சு. ஏன்னா நீங்கள் தனிப்பட்ட நபராக இருக்கும்போது எப்படி வேணால் இருக்கலாம், யாரும் அதை பற்றி கேட்க போகிறது இல்லை. ஆனால் இன்னும் நீங்கள் ஒரு அரசியலில் வரும்போது, ஒரு தலைவராக இருக்கும்போது நீங்கள் உங்களை இப்போ சதீஷ் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட இளைஞர்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு வீட்டுக்கு வீடு உங்களுக்கு ஒரு விஜய் இருக்காங்கங்கும்போது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய விஜய் எந்த அளவுக்கு ஒரு பண்பட்ட மனிதனாக இருக்கணும், அதுக்கு எப்படி நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவராக அடையாளமாக இருக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதில் எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். அடுத்தது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது இன்னும் சொல்லப்போனால் உமன்ஸ் டேக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டு இருந்தது இலவசங்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள். பர்சனலி ஸ்பீக்கிங் நான் இலவசங்களுக்கு ரொம்ப எதிரானவன். அந்த மாதிரி இருக்கும்போது பரவாயில்ல, இவங்களும் ஒரு இலவசத்துக்கு எதிரானவர்களாக இருக்காருன்னு பார்க்கும்போது அவங்க அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணது 12 திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க மகளிர் தினத்தில். அந்த 12 வாக்கில் மட்டும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா சற்றேறக்குரிய 1,20,000 ரூபாய்க்கான இலவசங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆமாம் ஆமாம். அதை அவர் எப்படி நியாயப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி தமிழக அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி, அதில் ஸ்டாலின் ஸ்டார் டேக்ஸ் ஒரு 30%, அப்போ 1.5 லட்சம் கோடி இருக்குமே அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல ஒரு பட்ஜெட்டிங்கை பற்றி, ஒரு பொருளாதாரத்தை பற்றி புரிதலும் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐயப்பாடு வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி பட்ஜெட்டை எடுத்திங்கன்னா அந்த 4.5 லட்சம் கோடி என்ன உங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக போக போகுதா? 95,000 கோடி சம்பளம், இந்த சம்பளத்தில் 30% கமிஷன் அடிக்க முடியுமா? பென்ஷன் 46,000 கோடி, இந்த 46,000 கோடியில் 30% கமிஷன் அடிக்க முடியுமா? அடுத்தது வட்டி கட்டுறது 79,000 கோடி வருஷத்துக்கு வட்டி கட்டணும். திமுகவினுடைய சாதனை, மாபெரும் சாதனை. 79,000 கோடி வர வருஷத்தில் இருந்து மினிமம் ஸ்டார்டிங் வித் 79,000 crores. இது வருஷம் அதிகமாகிட்டு போகும். அப்போ இந்த 3 மட்டும் நீங்கள் கூட்டிங்கன்னாவே 2,20,000 கோடி. அப்போ மீதி இருக்கக்கூடிய 2,30,000 கோடியில் நீங்கள் 30% போட்டிங்கன்னா கூட என்னாச்சு? சற்றேறக்குறைய 72,000 கோடி. நீங்கள் அனௌன்ஸ் இந்த 12 வாக்குறுதியில்
1,20,000 கோடிக்கு நீங்க நலத்திட்டத்தை அறிவிக்கிறீங்க. அதுக்கு உண்டான நிதி எங்க வரும்னா ஸ்டாலின் சார் டாக்ஸ்லேருந்து வருங்கும்போது அதுலேருந்து வரக்கூடியது எவ்வளோ வருதுங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை இன்னமும் வந்து ஒரு அரசியல்வாதியாக நான் என்ன எதிர்பார்த்தேன்னாக்கா, எந்த ஒரு அரசியல்வாதிகிட்டையும் இருக்கக்கூடிய இன்னைக்கு 10.25 லட்சம் கோடி அடுத்த மார்ச் மாதம் 27வது வருஷத்தோட 10.25 லட்சம் கோடி கடன் ஆகிறத எப்படி நான் குறைக்க போகிறோங்கிற செயல் திட்டத்தை நான் எதிர்பார்க்குறேன் ஒரு மாற்றிலிருந்து. அப்போ அந்த இடத்துல இன்னொன்று, வேட்பாளர்களுக்கு இப்போ நடக்கும்போது அவங்களோட இன்டர்வியூலாம் நடக்கும்போது உள்ளார இருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் உன்னால் 3 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமா, 5 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமான்னு கேள்விகள் வருது. அப்போ இன்னைக்கு அரசாங்கம் அனுபவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை எவ்வளவு? 40 லட்சம் ரூபாய் ஒரு எம்எல்ஏக்கு செலவு பண்ணலாம். அப்போ நீங்கள் 3 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் ஏற்கனவே இதை வந்து நம்ம அதிமுகவும் திமுகவும் நம்ம குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ தோழர் கார்த்தி உட்கார்ந்துருக்கா. அப்படி இன்னைக்கு கார்த்திக்கு சீமான் அவர்கள் வந்து 3 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமானா கார்த்திக்கு வேட்பாளர் ஆயிருப்பாரா? ஆயிருக்க முடியாது. அப்போ நீங்க ஒரு 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணக்கூடிய இடத்துல 3 கோடி ரூபாய் ஒருத்தனால செலவு பண்ண முடியுமான்னு கேட்குறீங்கன்னாவே என்ன அர்த்தம்? அவன் 3 கோடி ரூபாய் எப்படியோ ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு கடனை உடனே வாங்கி சொத்து பத்து அடமானம் வச்சு வட்டிக்கு வாங்கி வந்துடுறான்னா அவன் வந்து என்ன சார் இங்கே ஜெயிச்சு மக்கள் சேவையா பண்ணுவான்? தெரியாமல் கேட்குறேன். அப்புறம் நம்ம எந்த இடத்துல இருந்து ஊழலை ஒழிக்க போகிறோம்? அப்போ இதிலெல்லாம் வந்து எனக்கு அந்த மாற்றுன்னு அந்த சொன்னதில் வந்து எனக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் ஆயிருச்சு. வரக்கூடிய காலகட்டங்கள்லனாச்சுக்கு விஜய் அவர்கள் இன்னும் வந்து ஒரு துரிதமான அரசியலை, ஒரு நல்ல அரசியலை, நல்ல அரசியல் திட்டங்களை கையில் எடுத்து இன்னும் தேர்தலுக்கு இன்னிலேருந்து ஒரு 39 நாட்கள் இருக்குது. அதுக்குள்ளார வந்தாருன்னா அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை மீட்டுருவாக்கம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்கும். அடுத்தது நந்தகுமார் சார்கள்ட்டலாம் வந்து எல்லாரும் அவர் பேசுறாரான்னு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுல்ல, அது போதும் அப்படின்னு அவர் ஃபேன்ஸை நோக்கி பேசுறாரு. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றாரு. அவங்க ஓட்டு போட போறாங்க சார். இல்ல அவர் கேட்டது எதுக்கு கிளாரிஃபிகேஷன் கேட்டார்னா, அப்படிங்கிறாரு அரசியல் எதிரி யாரு திமுக, கொள்கை எதிரி யாரு பாஜக. இந்த ரெண்டும் புரிஞ்சா மட்டும் போதுமா? பொருளாதாரம் புரிய வேண்டாமா? பட்ஜெட்டிங் தெரிய வேண்டாமா? தமிழ்நாட்டினுடைய நிலைமை புரிய வேண்டாமா? என்ன எதனால எனக்கு அந்த வேதனைனா, இன்னைக்கு அதிகம் சதீஷ் சொல்றதுல எனக்கு உடன்பாடு உண்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல அதிகமான இளைஞர்கள் வந்து யாரை ஃபாலோ பண்றாங்கன்னா விஜயில். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த இளைஞர்களை வழிநடத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கு இல்லையா? அப்ப இதை வெறும் தேர்தல் சார்ந்து மட்டும் அதை கொண்டு போறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அடுத்தது சீமான் அவர்களுக்கு நம்ம வந்து பார்க்குறோம். அவர் ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் எந்த இடத்துலையும் வச்சிருக்கக்கூடிய கொள்கைக்கு எந்த இடத்துலையும் சமரசம் கிடையாது, கூட்டணியும் கிடையாது, வாக்குக்கு நோட்டும் கிடையாது, வேட்பாளர்களுக்கு நீ இவ்வளோ செலவு பண்ணுறியா அவ்வளோ செலவு பண்ணுறியாங்கிறலாம் கிடையாது. என்ன மாதிரி அவர் வந்து வாக்கு ஃப்ரீ பீஸுக்கும் 100% டெட் அகெயின்ஸ்ட். என்ன காரணம்னா, ஒரு அரசாங்கத்தினுடைய நேர்மையும் கடமையும் எங்கே இருக்குன்னா, அந்த ஆட்சியாளர்கள் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை அவனவன் சிறந்த முறையில் வாழக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறது தான் ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சி தலைமையினுடைய நிலைப்பாடாக இருக்கணும்னு என்னுடைய எண்ணம். இப்போ இளைஞர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய 16வது தமிழக சட்டசபையில் இளைஞர்களுடைய ரெப்ரசன்டேஷன் எவ்வளோன்னு தெரியுமா? 25 வயசுக்கு மேலே 40 வயசுக்குள்ளார இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை இந்த 234 பேரில் வெறும் 15 பேர், வெறும் 6% தான் இளைஞர்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கு. இந்த இடத்துல சீமானா பாராட்டுறது 134 இளைஞர்களுக்கு போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறார். எப்படி அவரை நம்ம பாராட்டாம போயிட முடியும்? அடுத்தது மகளிருக்கு வாங்க. இப்போ கூட வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் விழாவில் பேசும்போது, அந்த நோன்பு விஷயத்தில் பேசும்போது என்ன சொல்றாரு? பெண்கள் எல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் தடுக்க முடியாது, குறிப்பாக இஸ்லாமிக் பெண்கள் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் நம்மளை வெற்றி பண்ண யாரும் தடுக்க முடியாதுங்கிறார். வெறும் பேச்சில் இருந்தால் போதுமா? இன்னைக்கு பெண்களுடைய சதவீதம் எம்எல்ஏக்கள் சட்டசபையில் எத்தனை பேருன்னு தெரியுமா? இளைஞர்கள் நாச்சுக்கு 15 பேர், பெண்கள் எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை வெறும் 12, வெறும் 12, 5%. அப்போ இதுதான் நீங்கள் வந்து பெண்களுடைய எம்பவர்மெண்ட் கொடுக்கறதா? பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போதுமா? 5000 ரூபாய் போட்டால் போதுமா? பெண்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்களா? அப்போ உங்களுடைய 2000 ரூபாயை வச்சு 5000 ரூபாயை வச்சு அந்த பெண் வாழ்க்கையில் மேலே வந்து முழுமையான ஒரு பெண்ணாக உருவாகிட முடியுமா? ஒரு பெண் சமுதாயத்துக்கு தேவை என்ன? நல்ல கல்வி, அந்த கல்விக்கு தகுந்த நல்ல வேலை, அவர்களாக சொந்த காலில் நின்று சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, அந்த கௌரவத்தை தானே பெண்கள் எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியும் பார்க்குறோமே, என்ன 1000 ரூபாய்க்கு கையேந்தக்கூடிய பெண்கள் தான் நம்ம வீட்டில் இருக்காங்களா?
எல்லா வீட்லையும் இருக்காங்களா? அதுக்கு தான் உரிமை தொகைன்ற வார்த்தையை சொன்னாங்க சார். ஏன் கையேந்துறாங்கன்னு நீங்க சொல்லணும். உரிமை தொகை அதாவது ஊர்ல வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு வேலை செய்யறாங்க, அவங்களுடைய வேலையை பார்க்கறாங்கன்னும் போது யாருமே அங்கீகரிக்காத போது அரசாங்கம் அங்கீகரிச்சது சார். அதாவது இப்போ நீங்கள் இப்போ இதில் வந்து எனக்கு எடப்பாடியார் அவர்கள் மேலேயும் எனக்கு இதில் வருத்தம் உண்டு. இதில் காரணம் என்னென்னா, இவங்க 1000 ரூபாய்னு அவங்க வந்து 2000 ரூபாய். இன்றைக்கி இந்த 2000 ரூபாய் 1000 ரூபாய்ங்கிறது வந்து இன்றைக்கி சற்றேறக்குரிய 1,31,00,000 பேர்த்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த தொகையினுடைய அமௌண்ட் எவ்வளோ? இப்போ அவரும் 2000 ரூபாய்க்கு வந்துட்டார். இப்போ இந்த 2000 ரூபாய்ங்கும் போது நீங்கள் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? சற்றேறக்குறைய உங்களுக்கு வந்து 60,000 கோடி ரூபாய். அப்போ இந்த 60,000 கோடி ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோ வேலை வாய்ப்புகளை கிராமந்தோறும் உருவாக்கலாம் இல்லையா? அப்போ அந்த கிராமந்தோறும் வேலை வாய்ப்பை உருவாக்கி அதில் பெண்களுக்கு மட்டும் வேலை கொடுங்க சார், ஆண்களுக்கு அதில் கிடையாது. அது மகளிரினுடைய உரிமை திட்டம்னு போட்டிங்கன்னா அது உரிமை. சும்மா பாக்கெட்டில் எடுத்துட்டு கொடுக்கறதுக்கு என்ன போய் உரிமை? அது ஊரில் தான் சொல்லுவாங்க, ஆயா பேர் கைவி, கைவி பேர் பாட்டின்னு. அப்போ பேரை மாட்டிக்கிட்டா போதுமா? உரிமைங்கிறத இலவசமாக கொடுக்கறத பேரை மட்டும் மாற்றிக்கிட்டா போதுமா? அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு சீமான் அவர்கள் இன்னைக்கு 5% இருக்கக்கூடிய பெண்கள் சட்டசபையில் 50% பெண்கள் வேட்பாளரை நிறுத்துறாரு. எப்படி நம்ம சீமானை பாராட்டாம போயிட முடியும்? அப்போ இந்த மாதிரி ஒரு அடிப்படை ரீதியில் ஒரு பலமான அடிப்படையை கட்டமைக்க முயன்றுட்டு இருக்கார் சீமான். அப்போ இன்னைக்கு இது வெற்றியை கொடுத்துருமா? ஏன்னா இன்னைக்கு 2026 தேர்தல் மட்டும் இல்லை, சமீப காலமாகவே தேர்தல் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயாகட்டும் ஒட்டுமொத்த பாரத தேசத்திலேயாகட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு வந்து ஒரு அரித்தமெட்டிக் கால்குலேஷனாக மாறிடுச்சு. இன்னைக்கு கூட்டணி அரசியலாக மாறிடுச்சு. அப்போ இந்த கூட்டணி அரசியலுங்கிறது சீமான் அவர்களுக்கு ஒரு பெருத்த பின்னடைவாக இருக்கு. என்ன காரணம்னா, சீமான் அவர்கள் தெளிவாக சொல்றாரு, இல்லை என்னுடைய பயணம் நீடித்த நிலைத்த பயணம், நான் இன்னைக்கு வந்து ஜெயிச்சு முதல்வர் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனால் நான் வந்து ரொம்ப நாள் போடுறேன்னு. அதுக்கு கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் ரெடியாக இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே கட்சி ஆரம்பித்த உடனே அடுத்த தேர்தல் போட்டியிட்டு முதல்வர் அமைச்சர் ஆயிரணும்னு. அப்போ சீமான் அவர்களுக்கு பல நல்ல செயல்பாடுகள் இருந்தாலும் அதை வெற்றி வாய்ப்பாக கன்வெர்ட் பண்ண முடியாததுக்கு இது ஒரு பெருத்த இடைஞ்சலாக இருக்குன்னு பார்க்குறேன். அடுத்தது இப்போ இந்த பிரதானமான இந்த 2 கட்சிகள் வரும்போது, இந்த திமுக அண்ணா திமுகன்னு பார்க்கும்போது இது கூட்டணியில், அதாவது வந்து இப்போ திமுகவை என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 24 கட்சி கூட்டணிங்க, ரைட்டு. இதில் 2 பிரதானமான ஒரு 5% மேலே வாக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ வெறும் எண்ணிக்கை மட்டும் போதுமா? ஒரு இடத்துல 10 ரூபா நோட்டு இருக்குது, இந்த சைடும் 10 ரூபா நோட்டு இருக்குன்னு வச்சுங்க, இல்லை இந்த சைடு 15 ரூபா நோட்டே இருக்குது. எது அதிகம்? 15 ரூபா நோட்டா? இந்த 10 ரூபா, இந்த 10 நோட்டும் 5 ரூபாயா இருந்து இந்த 15 நோட்டும் வெறும் 1 ரூபா 2 ரூபாயா இருந்தால் எது ஜாஸ்தி? அப்போ இன்னைக்கு 24 கட்சியை நீங்கள் கூட்டணி சேர்த்துறீங்கன்னா, இந்த 4.25 வருஷம் நீங்கள் பொற்கால ஆட்சி கொடுத்துருக்கிற மாதிரி இருந்தால், மகளிர்கள் இளைஞர்கள் நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்மளுடைய திட்டங்களை வாங்காத ஆட்கள் எந்த வீடுமே இல்லைன்னா, எதற்காக இத்தனை 24 பேர்த்த கூப்பிட்டு வண்டி ஏற்ற வேண்டிய கட்டாயம் என்ன? அதில் காங்கிரஸ் கட்சியும் மீதி 1% மேலே இருக்கக்கூடிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 கட்சி, திமுக, காங்கிரஸ், சிபிஐ. மீதி எந்த கட்சிக்கும் இதில் 1% கூட இல்லை. எல்லாம் அரைக்கா காலரைக்கா வாக்கு சதவீதம் தான் வச்சுருக்கீங்க. அப்போ வர்றதை பூரா வா வா வான்னு வண்டியில் அள்ளி போடும்போது, ஒரு சாதாரண கட்ட வண்டியாக இருந்தால் கூட அந்த கட்ட வண்டிக்கு லோட் கேரிங் கெப்பாசிட்டின்னு இருக்குது. அது கப்பலாக இருந்தால் கூட லோட் கேரிங் கெப்பாசிட்டின்னு இருக்குது. அதுக்கு மேலே 1 கிராம் எக்ஸ்ட்ரா போனால் கூட வண்டி முறிஞ்சு அச்சாணி உட்காந்துக்கும். அந்த லெவலில் வந்து இன்னைக்கு திமுக இருக்குது. இன்னைக்கு அண்ணா திமுகன்னு பார்க்கும்போது அவங்க கிட்ட கூட்டணி கட்சிகளினுடைய எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் பலமான கூட்டணி இருக்கு. அவர்கள் இதற்கு முன்னாடி கொடுத்த ஆட்சியினுடைய வரைவுகள் இருக்கு. அப்போ எடப்பாடியார் அவர்கள் என்ன சொல்றாரு? நீங்க வாங்க விவாதிக்கலாம். ஏன்னா எந்த முதலமைச்சரும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வாங்கன்னு சொல்லி ஒரு ஆளுங்கட்சி, ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூப்பிட்றது வேற, எதிர்கட்சியாக இருக்கும்போது கூப்பிட்றது வேற. கூப்பிட்றாரு, வாங்க வடிவேல் கூப்பிட்றாரு பாருங்க, அந்த மாதிரி வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. ஆனால் இது வரைக்கும் அங்கே இருந்து யாரும் போகிறதுக்கு ரெடியாக இல்லை. அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய ஆட்சியில் ஏதாவது நீங்கள் குறைபாடை நீங்கள் பார்க்க முடியுமா? அப்போ பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் வந்து குற்றம் சொல்ல முடியும்? அப்போ என்ன சொல்கிறோம்னாக்கா, அப்போ இந்த இடத்துல கூட்டணி இருக்கு. எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டங்கள், ஏன்னா அவருக்கு இருக்கும்போது கூட ஒரு 4.25 வருஷம் இருந்தார். அந்த 4.25 வருஷத்தில் அந்த உட்கட்சியிலேயே வந்து ஒரு 1.5 வருஷம் போச்சு. மீதி இருக்கக்கூடிய ஒரு 2.5 வருஷத்தில் இன்னைக்கு குடிமராமத்து பணிங்கிறது அவருனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த வார்த்தையை பிரபல்யமாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை இன்னைக்கு கூட்டணி கணக்கை வச்சு பார்த்தாலும் இன்னைக்கு அதிகமான வாக்கு சதவீதம் வந்து
பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கிறது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணிகள் இருக்கு. ஏன்னா வாக்கு சதவீதத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த என்டி அதிமுக கூட்டணியை அப்படியே 2021க்கு நீங்கள் வாக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணினீங்கன்னா திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் உண்டான வாக்கு வித்தியாசம் வெறும் 2.81. ஓகே, இதில் தேமுதிகவுடைய 0.3% உண்டு, எஸ்டிபியினுடைய 0.1% உண்டு. அப்போ அந்த 0.5% ரெண்டையும் சேர்த்து தூக்கிடுங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் இன்னைக்கு திமுக பக்கம் போயிருக்காங்க. அப்படி நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 3.3% வாக்கு வித்தியாசம் இந்த 2 கூட்டணிக்கும். இப்போ சதீஷும் சொன்னாங்க, எல்லாருமே யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சற்று ஏறக்குறைய ஒரு 15 to 20% வாக்கு இருக்குதுங்கிறத எல்லா சர்வேக்களும் சொல்றாங்க. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு அதிகமான விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் யாருன்னா, இப்போ சதீஷ் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்கன்றாங்க, பெண்கள் இருக்காங்கன்றாங்க, மைனாரிட்டிஸ் ஓட்டு இருக்குது, எஸ்சி எஸ்டியினுடைய ஓட்டு. அப்போ இந்த 4 வாக்கு வங்கியும் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய தன்னகத்தை வச்சிருக்கக்கூடிய கட்சி யாரு? திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய கூட்டணியும். அப்போ எந்த அளவுக்கு விஜயனுடைய வாக்கு வங்கி இங்கே வருதோ அந்த அளவுக்கு அவர் அதிகமான வாக்கை எங்கிருந்து பிரிக்கிறாரு விஜய் அவர்கள்னா திமுக கூட்டணியிலிருந்து பிரிக்கிறனால இந்த ஏற்கனவே இந்த வாக்கு வித்தியாசம் வெறும் 3.3% நிற்கிறனால ஒரு பிரகாசமான வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குனால அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா என்னுடைய அனாலிசிஸ்ல நான் பார்க்குறேன். நான் அண்ணன் சூர்யாவினுடைய நகைச்சுவைக்கு எப்பயுமே ஒரு ரசிகர். அந்த மாதிரி இப்பயும் அவர் நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வோடு பேசிட்டு போனார். அவர் சொன்ன பெரிய நகைச்சுவையில் என்னென்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஆளுங்கட்சியாவாக செயல்பட்டுருக்குறோம். ஆனால் அதான் பிரச்சனையே. இங்கே ஆளுங்கட்சியாக இந்த 4.25 வருஷம் செயல்படலையேங்கிறது தான் பிரச்சனையாகவே இருக்குது. அதனால தான் கல்யாண சுந்தரம் அவர்கள் வச்ச அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் எந்த விதமான பதிலை சொல்ல போகிறாருன்னு தெரியல. இன்றைக்கி அவங்க சொல்கிற செட் பண்ணுற நெரேட்டிவ் டிஎம்கேக்கும் டெல்லிக்கும் அப்படின்னாரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி திமுக அவங்களுடைய சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை, சுயமரியாதை கொள்கையெல்லாம் வலுவிழந்து போய் அப்படின்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு வெறும் பாரதிய ஜனதா எதிர்ப்பு மட்டுமே ஒரு அரசியல் நிலைப்பாடுங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ ஆர்குமெண்ட் சேக்குக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனாக ஒரு பாரதிய ஜனதா நாங்கள் அடுத்த 10 வருஷத்துக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் இல்லை, நாங்கள் வெளியே போகிறோம்னாக்கா திமுகவுக்கு பண்ணுறதுக்கு அரசியல் இல்லை. அதே மாதிரி இப்போ டீலிமிட்டேஷனை பற்றி கேட்டாங்க. இந்த டீலிமிட்டேஷனுங்கிறது அந்த கார்னிகி ரிப்போர்ட்டை வச்சு தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ பெரிய பிரச்சனையை கிளப்பினார். இந்த ரிப்போர்ட் வந்த ஆண்டு என்னன்னு தெரியுமா? 2019 வருஷத்தில் வந்தது. அதை நீங்கள் 2025 வருஷத்தில் எடுத்துகிட்டு நீங்கள் கம்பு சுற்றுறதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அது எப்பேற்பட்ட ஒரு எதிர்ப்பு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. மாநில சுயாட்சிகளை பற்றி இவங்க பேசுவாங்க. எப்பெல்லாம் ஒரு தேர்தல் வருதோ அப்போல்லாம் இவங்களுக்கு மாநில சுயாட்சி வந்துடும். ஐயா போன பட்ஜெட்டில் பேசும்போது ஒரு 3 கமிட்டியை சொல்கிறாரு. ராஜமன்னார் கமிட்டி, சர்க்காரியா கமிட்டி, பூச்சிங் கமிட்டி, இதெல்லாம் மாநில சுயாட்சிகளை பற்றியும் மத்திய மாநில அரசாங்கத்துக்கு உண்டான ஒரு சுமூகமான உறவு எப்படி இருக்கணுங்கிறத பற்றிலாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கு. அதையெல்லாம் நிறைவேற்றாமல் போனது பெருத்த வருத்தம் அப்படின்னாரு. ஐயா இதெல்லாம் எப்போ முந்தா நேற்று இல்லை போன வாரம் வந்த கமிட்டியினுடைய அறிக்கைகளா? அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தானே நீங்கள் 16-17 வருஷம் மத்திய அரசாங்கத்தில் எத்தனையோ மந்திரி சீட்டை வாங்கிட்டு நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்க. அப்போல்லாம் இந்த மாநில உரிமைகள், மாநில சுயாட்சி எல்லாம் தெரியலையா? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழர் நலம்ங்கிறதும் வந்துடும். இப்போ நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் இலங்கையில் எத்தனையோ உயிரிழந்தாங்க. அப்போல்லாம் உங்களுடைய தமிழர் நலன் எங்கே போச்சு? அப்போ நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்களே மத்திய அரசாங்கத்தில், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பதவி வேண்டாம், எங்களுக்கு தமிழர் நலன் தான் முக்கியம் தூக்கி போட்டு வந்தீங்களா? அன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே பார்த்துச்சே ஒரு உண்ணாவிரதம் உலகத்தில் யாரும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக தானே ஒரு உண்ணாவிரதத்தை நீங்கள் நடத்தி காமிச்சிங்க. அடுத்தது இன்னைக்கு அதிமுகவும் காப்பாற்றணும் திமுக அப்படின்னு பேசினார். இப்போ கூட்டணி கட்சிகளுடைய நிலைமை திமுகவில் என்ன இருக்குது? இன்றைக்கி நான் போன சுற்றிலேயே சொன்னேன், 1% மேலே இருக்கக்கூடிய கட்சி எத்தனை? அப்போ இந்த கட்சிகளுடைய வாக்கை பூரா செதைச்சு சின்னாபின்னப்படுத்துறது யாரு? அப்போ இன்னைக்கு ஐயுஎம்எல் கட்சிக்கு 3 2 குறைக்கிறீங்க. நீங்கள் தான் மைனாரிட்டியினுடைய காவலர்கள்ன்றீங்க. ஆனால் திமுக இன்னைக்கு மைனாரிட்டிகளுக்கு கேடயமா இல்லை, மைனாரிட்டிகளை தனக்கு ஒரு கேடயமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மனிதநேய மக்கள் கட்சி ரெஜிஸ்ட்ரேஷன் கூட கேன்சல் ஆகி போச்சு, மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு கேன்சல் ஆகி போச்சு, கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு போச்சு. அப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை எந்த அளவுக்கு அந்த கூட்டணி கட்சிகளை நீங்கள் சுறாமீன் சின்ன மீன்களை முழுங்குற மாதிரி நீங்கள் முழுங்கிட்டு இருக்கு இல்லையா? அடுத்தது பட்டியல் இனத்தை பற்றி பேசினார். அப்போ இந்த பட்டியல் இனத்தை பற்றி பேசும்போது ஐயா ஆர் ராசா அவர்கள் பெரம்பலூரில் தனித்தொகுதியாக நிற்கிற வரைக்கும் அங்கே நின்றுகிட்டு இருந்தார்.
நீலகிரிக்கு எப்ப மாற்றப்படுறாரு? பொது தொகுதி ஆன உடனே. அப்போ திமுக ஐயா ஆர் ராசாவை எப்படி பார்க்குறீங்க? அப்போ பொன்முடி அவர்கள் மேடையில் ஒரு அம்மாவை பார்த்து ஏமா நீ எஸ்சி தானே நீ எஸ்சி தானன்னு கேட்டதுக்கும் திமுக ஐயா ராசா அவர்களை வந்து பெரம்பலூர்லேருந்து நீலகிரிக்கு மாற்றினதுக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா? எந்த இடத்துல உங்களுக்கு பட்டியலினத்தினுடைய அக்கறை இருக்கு? அதே மாதிரி இப்போ ஒரு ஆர்டிஐ போட்டாங்க இந்த 5000 ரூபாய் போட்டதுக்கப்புறம். இதில் இருந்து இந்த கடந்த 3 வருஷமா இந்த மகளிர் உரிமை தொகைன்னு ரொம்ப மாறுதட்டிக்கிறாங்க இல்லையா? இதில் இருந்து 11,415 கோடி ரூபாய் பணம் எஸ்சி எஸ்டியினுடைய நலத்திட்டங்கள்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்க எந்த இடத்துல வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறீங்கிறது தான். அடுத்தது வந்து ஆரோக்கிய சதீஷ் கேட்டார், ஏங்க இங்கெல்லாம் கரப்ஷன் இருக்குது, இந்த லஞ்சம் இருக்கு, இந்த லஞ்சம் நாங்கள் ஆர்டிஓவில் கொடுக்கறதெல்லாம் வந்து எங்கே போகுது, அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணலையான்னு கேட்டார். சதீஷ், நம்ம போய் ஒரு யாருக்கோ ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொடுக்குற லஞ்சம் பூரா பணம் என்ன அரசாங்கத்தினுடைய கஜானாவுக்காக வருது? அந்தந்த ஆஃபீஸர்னுடைய வீட்டுக்கு போகுது. அப்போ அரசாங்க கஜானாவில் இருந்து செலவு பண்ணக்கூடிய பணத்தில் தானே நீங்கள் ஊழல் பண்ண முடியும். லஞ்ச பணத்தை வந்து எப்படி அரசாங்கத்தினுடைய கல்லாக்கு வரும்? ஓகே. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இப்போ சமீபமாக இப்போ கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நேற்று வந்து ஐஏஎன்எஸ் அண்ட் மேட்ரிக்ஸ்ங்களுடைய ப்ரீபோல் சர்வே வந்திருக்கு. அந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா திமுக 37லேருந்து 38%. ஏன்னா இது வந்து யாரும் லோக்கல் இல்லை. திமுக 37லேருந்து 38%. அதே அண்ணா திமுக கூட்டணி 39லேருந்து 40% வரைக்கும் வாக்குகள் வாங்கும். அப்போ இந்த முதல்ல சொன்னது அதே கருத்தை பிரதிபலிக்கிறது வந்து இந்த சர்வே வந்து பிரதிபலிக்குது. அப்போ இங்க இருக்கக்கூடியது பிரச்சனையே இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா அந்த டெல்லியை மென்ஷன் பண்றதுக்காக. தமிழ்நாட்டில் இப்போ எதுலெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? லா அண்ட் ஆர்டர்ல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கஞ்சாவை கட்டுப்படுத்துறதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மெத்தபெட்டனை கண்ட்ரோல் பண்றதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ரவுடிசத்தை கண்ட்ரோல் பண்றதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்புன்னு பார்க்கும்போது அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டில் ஒரு வயசுக்கு வந்த பெண்களை வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்குன்பாங்க. இப்போ வீட்டில் 80 வயசு பாட்டி இருந்தாவே பக்கு பக்குன்னு இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சு. அப்போ அந்த அளவுக்கு ஆட்சியாளர்களுடைய நிலைமை இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடியது ஒரு சமூக பார்வை. அப்போ இந்த கட்சிகள் ஜெயிக்கிறத விட சமூகம் சீரழியாம சமூகம் காப்பாற்றப்படணும். அப்போ எந்த ஒரு சமூகம் வந்து காப்பாற்றப்படுதோ அது ஒரு நல்ல அரசியலை நோக்கி போகுங்கிற பார்வையை வச்சு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைவருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 நந்தகுமார் அவர்களே.